கடல் போன்ற ஜோதிடம் அதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்னா இது போன்ற சின்ன வீடியோக்கள் துணுக்கு மாதிரி சொல்கிற ஜோதிட முறையில் உங்களால் அதை கற்றுக்க முடியும். அரசியல் சூடு பிடிக்கிற இந்த வருஷம் அமெரிக்க அரசியலும் இந்த வருஷம்தான் ரிசல்ட் வரும். நம்முடைய இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கும் என்ன சொல்கிறது, இந்த வருஷம்தான் ரிசல்ட் வரும். ஸோ அரசியல் ரீதியாக சில விஷயங்கள் ஜோதிடத்தில் பார்க்கலாமா? என்ன விஷயம்னா, அரசியலுக்கு ரொம்ப முக்கியம் சிம்ம வீடு, அப்புறம் சூரியனோட ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்து. சூரியன் ஜாதகத்தில் உச்சம் பெறணும் சரி, முக்கியமான லக்ன புள்ளி, லக்னாதிபதி புள்ளி, அல்லது ராசி, அதாவது சந்திரன் அமைந்த இடம் சூரியன் ஆதிக்கம் பெற்றதாக இருந்தால், அதாவது சூரியன் ஆதிக்க நட்சத்திரங்கள் கிருத்திகை, உத்ராடம், உத்திரம், இது போன்ற நட்சத்திரங்கள் மற்றும் சிம்ம பாவம், சிம்ம லக்னம், சிம்மத்தில் பிளானட்ஸ் இருக்கும் பொழுது சரி ஆக்டிவேட் ஆகும். அப்போது அரசியல் அல்லது கவர்மெண்ட் செல்வாக்கு என்பது உறுதியானது. பல பேர் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அந்த சிம்ம ராசி குறித்தான நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களே பப்ளிக் லைம்லைட்டில் வந்துடுவாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் அஷ்டவர்க்கம் அப்படிங்கிறத பற்றி ஒரு நாள் நான் சொன்னேன் இல்லையா, என்னோடய பழைய வீடியோஸில் அஷ்டவர்க்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அஷ்டவர்க்கம் அப்படின்னு எடுத்து பார்த்துட்டு சனி நின்ன இடத்துலேருந்து 6ஆம் இடம் நிறையா வலு பெற்றிருக்கா, ஸ்கோர் வாங்கியிருக்கா அதிகமாக அப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சனி ஒரு கன்னியில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு மகர வீட்டில் கன்னின்னா கும்ப வீடு, 6ஆவது இடம். 6ஆவது இடம் நல்ல ஸ்கோர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஃபார் அரசியல். ஏன் சொல்லுங்கள், சனியே என்ன சேவகம், அதாவது அரசியல்வாதிகள் எல்லோரும் பார்த்திங்கன்னா கும்பிடுவாங்க. எல்லாரையும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஓட்டு கேட்கும் பொழுது எப்படி கும்பிடுவாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த கையெடுத்து இன்னொருத்தரை கும்பிடணும், அதாவது அந்த ஓட்டு கிடைக்கிறதுக்காகவாச்சும் பணிஞ்சு போகணும். அந்த பணியறதுக்கான அந்த ஆட்டிடியூட் சனி தான் கொடுக்குறாரு. பப்ளிக் ஆட்டிடியூடும் சரி, அந்த பணியறதுக்கு. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான கிரகம் அரசியலில் வின் பண்ணுறதுக்கு. அப்புறம் சனி நின்ன இடத்துல அஷ்டவர்க்க ஸ்கோர் கூட நல்லா இருந்துச்சுன்னா கேட்கவே வேணாம். சூரியன் நின்ற இடமும் சரி, சனி நின்ற இடமும் சரி, அங்கே நல்ல ஸ்கோர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஸ்கோர் 30க்கு மேலே இருக்குது அப்படின்ற பொழுதும் நீங்கள் அரசியல்வாதியாகவும் நீங்கள் பரிமளிக்க முடியும். முன்னையே சில ஜோதிட வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், ஹிலரிக்கு ஏன் சான்ஸ் கம்மி, ட்ரம்ப்புக்கு அதிகமாக இருந்துச்சு என்பதற்கு அவங்க ஜாதகத்தை எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சூரியன் நீச்சமாகவே இருக்கும். ஹிலரிக்கு சூரியன் நீச்சமாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே அரசியல் வரவே வராது அப்படின்னும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய பாரத மறைந்த திரு நேரு அவர்களும் சரி, இந்திரா அவர்களும் சரி, அவங்க பிறந்த மாதங்கள் ஐப்பசி. ஸோ கண்டிப்பாக அந்த மாதம் சூரியன் நீச்சமாக தான் இருக்கும். பட் அவங்களுக்கு அந்த பேலன்சிங் ஃபேக்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்திரா அம்மா ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கனாலே 3 மிகப்பெரிய பரிவர்த்தனைகள் நடக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள். பிரின்ஸ் சார்ல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் நவம்பர் மாதம் பிறந்திருக்காரு. ஓகேவா? அவர் அரசியலில் கிங் ஆகிறதுக்கு லேட் ஆச்சு. ஆனாலும் அவர் ஒரு லைம்லைட்லேயே தான் இருந்துகிட்டு இருந்தார். ஏன்? அவர் ஜாதகத்தில் அந்த சுக்கிரனும் சூரியனும் அது போல் நீச்ச பரிவர்த்தனைகள் இருக்கும். அதாவது அந்த நீச்சங்கள் கேன்சல் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் பொழுது அவரால் அந்த பதவியை டக்குன்னு எடுத்துக்க முடியலனாலும் லைம்லைட்லேயே இருந்தார். ஸோ இன்றைக்கி ஓரளவு அரசியல் பற்றி என்னென்ன விஷயங்கள், ஏன்னா ரொம்ப நாள் நம்ம இந்த தேர்தல் சீசனுங்கிறதுனால அரசியலில் சில காம்பினேஷன்ஸ் என்னென்னா அண்டு எந்தெந்த மாதிரி பரிமளித்தா சூப்பராக இருக்கும். ஸோ கேட்கவே வேணாம். சூரியன் ஓன் ராசியில் இருந்தால் அது சிம்ம ராசி, சூரியன் உச்சம் பெறும் ராசி மேஷம், சூரியன் நீச்சம் பெறும் ராசி துலாம். ஓகேங்களா? பட் அதே துலாமில் போயிட்டு சனி உட்கார்ந்தார்னு வச்சுக்கோங்களேன், அது பேர் தான் நீச்சபங்க ராஜயோகம். ஸோ அதற்கான பலனும் நிறையா கொடுத்துரும். நன்றி, வணக்கம்.